ஹாய் தமிழ் சோல்ஸ். இது நம்ம டொரண்டோ ட்ராவல் சீரீஸோட 8th வீடியோ. இந்த வீடியோவில் நாம் நைக்ரா ஃபால்ஸ் க்ரூஸில் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரூஸ்க்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு இந்த க்ரூஸில் ஏறுறதுக்காக நாங்கள் போகிற வழி இது. அவங்க வந்து இந்த பிளாஸ்டிக்லான ஒரு ரெயின் கோட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. யூஸ் அண்ட் த்ரோ ரெயின் கோட் தான் அது. அது த்ரோன்னா நம்ம தூக்கி போட முடியாது. ஐ திங்க் அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரெட் கலரில் இருக்கும், கேனடாங்கிறத காட்டுற மாதிரி. ஏன்னா இந்த ஃபால்ஸ் கிட்ட போகும்பொழுது பயங்கர சாரலாக இருக்கும். அதனால வந்து இந்த அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வச்சுருக்காங்க. மேலே தண்ணி படும் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்காங்க. ஸ்பின்னுக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளோட பேகு, ஸ்ட்ராலரு, இதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். கேமராஸ்லேருந்து நிறைய பர்ஸ்லேருந்து எல்லாமே அங்கே தான் வச்சோம். எல்லா கேமராஸும் இல்லை, பட் ஒரு கேமரா அங்கே வச்சுட்டு பர்ஸ் எல்லாம் அங்கே தான் வச்சுட்டு போனோம், யாரும் திருட மாட்டாங்க அப்படின்ட்டு. இந்த க்ரூஸில் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டா நமக்கு வேணுங்கிற இடத்துல நின்றுக்கலாம். எஸ்பெஷலி இந்த ஃப்ரண்ட்டில் நின்றுக்கலாம். பட் நாங்கள் இந்த திங்ஸ்லாம் வச்சுட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. க்ரூஸோட அந்த க்யூவில் வந்து லாஸ்ட்டில் இருந்தோம். ஸோ அந்த அருமையான வியூ இருக்கு இல்லைங்களா ஃப்ரண்ட்டில், க்ரூஸோட ஃப்ரண்ட்டில். ஸோ அந்த வியூ எல்லாமே பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நாங்கள் அந்த போட்லேயே ஏறிட்டோம். கீழே மேலேன்னு 2 டெக் இருந்தது. அதில் அப்பர் டெக்கில் இருக்கோம் நாங்கள். காற்று ஒரு பக்கம் போலாமா மாதிரி வெறுப்பாக தான் இருந்தது. அந்த ரெயின் கோட்டு அந்த காற்றுக்கு ஒன்றுமே தாங்கலை. அது பாட்டுக்கு இழுத்துட்டு ஒரு பக்கம் போகுது. குழந்தைய வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இங்கே எப்படி இருக்குன்னா இன்னும் அந்த ஃபால்ஸ் பக்கத்துல போகும்போது எப்படி இருக்குன்னு தெரியல.
ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த யுஎஸ் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு அங்கேருந்து அப்படியே அந்த கெனேடியன் ஃபால்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஹார்ஷியோ, அதுக்கு போவோம். இங்கே எப்படி சாரல் அடிக்குது பாருங்க. குழந்தைக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு, பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டா. குழந்தை ரொம்ப அழறான்ட்டு லோவர் டெக்குக்கு போயிட்டாங்க, கொஞ்சம் இம்பாக்ட் கம்மியாக இருக்கும்ட்டு. என் ஒய்ஃப் மட்டும் மேலே இருந்தாங்க, அவங்க தான் இந்த வீடியோ எடுத்தது. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பயங்கரமான காத்து, அந்த தண்ணி சாரல் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா அவங்களால வீடியோ எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க.
கொஞ்சம் தூரத்துல இருந்து தான் எடுத்தது. இது போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் கொஞ்சம் தூரம். ஆக்சுவலா அவங்க ஃபால்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸ்ல போய் நிறுத்துனாங்க. எதுவுமே தெரியல. பயங்கர இதா இருந்தது. நாங்க லோவர் டெக்ல இருந்ததுனால என்னால அந்த அளவுக்கு பார்க்க முடியல. பட் அதுவே ரொம்ப ஒரு மாரி அப்படியே மெஸ்மரைசிங்கா இருந்தது. அப்படியே புல்லரிக்கிற மாரி இருந்தது. அப்போ மேல அப்பர் டெக்ல ஃப்ரண்ட்ல இருந்தவங்களோட நிலைமைய யோசிச்சு பார்த்தா, வேற லெவல்ல இருந்திருக்கும் ஆக்சுவலா. ஸோ நீங்க எப்ப நயாகரா ஃபால்ஸ் வந்தாலும் கியூல ஸ்டார்ட்டிங்ல இருக்க மாரி பாருங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட்ல இருக்க மாரி பாருங்க. மெயின்லி வெதரையும் பார்த்துட்டு போங்க. எப்படியும் விண்டியா இருக்கும். பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் சன்லைட் இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நாங்க போனப்போ பயங்கர விண்டியா இருந்தது. ஃபால்ஸ்ல இருந்து ரொம்ப தூரத்துல நடந்து வரும்போது அவங்க பார்த்துருப்பீங்க, ஃபுல்லா காத்தா இருந்தது. ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு போனீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பார்த்து முடிச்சுட்டு திரும்ப ஹோட்டலுக்கு வர வழியில் இங்கே டவுன் டவுன் இருக்கு. இங்கேயும் நயாகரா ஃபால்ஸ் டவுன்லேயும் இந்த டவுன் டவுன் ஏரியா சும்மா என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஒன்றும் இல்லைங்க, மெயின்லி டாய்ஸு, சொவனியர்ஸு, அப்புறம் கஃபேஸு, ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், கேக், இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸு இதெல்லாம் தான் இருந்தது. ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி இந்த ஜாயிண்ட் வீல் பார்க்குறீங்களா அங்கே, அது அண்ட் கோ கார்ட், இந்த கார் மாதிரி வச்சுட்டு ஓட்டணும் இல்லைங்களா, அந்த மாதிரி கோ கார்ட்டு, இந்த மாதிரி சில விளையாடுற இதுவும் இருக்குது. மினி கோல்ஃப்னால் சும்மா ப்ளே வச்சு அடிச்சு போனீங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இதுதான் அந்த நான் சொன்ன மினி கோல்ஃப் கோர்ஸு. டைனோசர்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் காமெடியாக பண்ணியிருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கார் போயிட்டுருக்கு பாருங்க, அதுதான் நான் கோ கார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த ஹோட்டலுக்கு ஸோ அதனால் அப்படியே வாக் பண்ணி பொறுமையாக போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஓகே, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதோட கன்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். Until then, take care. Bye-bye. Thanks for watching.